ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தடுக்கூடாது. தமிழகத்தில் குற்றச்செயல்கள் சமீப காலமாக அதிகரித்து வருகின்றன. போலீஸ் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளுக்கும் பாதுகாப்பற்ற சூழலே தமிழகத்தில் நிலவுகிறது என்பதை தோலுரித்து காட்டும் விதமாக ஒரு சம்பவம் நடந்துள்ளது. அரியலூர் மாவட்டம் தௌத்தாய்குளம் ஊராட்சிக்கு உட்பட்ட மருதையாற்றின் அருகே பாழும் கிணற்றில் விழுந்த காட்டுப்பன்றியை ஒரு கும்பல் வேட்டையாட முயன்றது. தகவல் அறிந்த வனத்துறை காவலர் விஸ்வநாதன் இருசக்கர வாகனத்தில் விரைந்து சென்றார். அதே பகுதியைச் சேர்ந்த விவசாயி செல்வகுமார் உள்ளிட்ட சிலர் காட்டுப்பன்றியை வேட்டையாட முயன்று கொண்டிருந்தனர். வனக்காவலரை பார்த்ததும் அவர்கள் கடுப்பானார்கள். இங்கு எதற்காக வந்தாய், உனக்கு எவன் சொன்னான் என செல்வகுமார் கேட்டுள்ளார். காட்டுப்பன்றியை வேட்டையாடக்கூடாது என வனக்காவலர் விஸ்வநாதன் சொன்னார். எங்க ஏரியாவில் சுத்துற காட்டுப்பன்றி எங்களுக்குத்தான் சொந்தம், அதை கேட்க நீ யார் என சொல்லி வனக்காவலர் விஸ்வநாதனை செல்வகுமார் சரமாரியாக தாக்கினார். இந்த தாக்குதலை ஒரு இளைஞர் வீடியோ எடுத்துள்ளார். உடனே அவரை பார்த்து நீதான் தகவல் சொன்னியா என கேட்டு மிரட்டியபடியே விஸ்வநாதனை தாக்கினார். பிறகு வனக்காவலர் சட்டையை பிடித்து இழுத்துச் சென்றார். தடுக்கூடாது. எனக்கு சம்பந்தம் மேல எனக்கு வேலை பாக்குற போயிட்டு. அதற்குள் விஷயம் அரியலூர் போலீஸ் கவனத்துக்கு போக சம்பவ இடத்துக்கு போலீசார் விரைந்தனர். போலீஸ் வருவதை பார்த்ததும் வனக்காவலரை விட்டுவிட்டு செல்வகுமார் காட்டுப்பகுதிக்குள் ஓடி மறைந்தார். போலீசார் விடாமல் நீண்ட நேரம் தேடி செல்வகுமாரை தேடி பிடித்து கைது செய்தனர். கோர்ட்டில் ஆஜர்படுத்தி திருச்சி சிறையில் அடைத்தனர். யூனிஃபார்மில் இருந்த வனக்காவலரை ஆசாமி தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி தமிழக சட்டம் ஒழுங்கை சந்தி சிரிக்க வைத்து வருகிறது.